பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் குருத்து ஞாயிறு சிறப்பு சிந்தனைகள். குருத்து ஞாயிறு என்பது கிறிஸ்தவர்களின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வாரமான புனித வாரத்தின் ஆரம்ப நாளாகும். இந்நாள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான எருசலேம் நுழைவு நிகழ்வை நினைவு கூறுகிறது. இந்நாளில் மக்கள் இயேசுவை அரசராக ஏற்று குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசான்னா, ஆண்டவரின் பெயரால் வருபவர் வாழ்க என்று குரல் எழுப்பி வரவேற்றார்கள். இந்த நிகழ்வு வெளிப்படையாக வெற்றி கொண்டாட்டமாக தோன்றினாலும் அதன் பின்னால் மறைந்திருப்பது தியாகமும் பணிவும் மீட்சியுமாகும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக முக்கியமான தருணமான இந்நாளில் இது ஒரு வெறும் வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, இது நம் வாழ்விற்கும் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை தரும் ஒரு அழைப்பினை தரும் நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த நாளை குறித்து தூய அகுஸ்தினார் பின்வருமாறு உரைக்கின்றார். கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைந்தது மனித இதயங்களுக்குள் நுழைய விரும்பும் கடவுளின் சின்னமாகும். இதன் பொருள், நாம் ஆண்டவரை வெளியில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஏற்க வேண்டும் என்பதே. குருத்து ஞாயிறு நமக்கு தாழ்மையும் அன்பும் தியாகமும் நிறைந்த இயேசுவின் வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. குருத்து ஞாயிறன்று நாம் காணும் அடையாளங்களான குருத்து ஓலைகள் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியையும், கழுதை பணிவு மற்றும் சமாதானத்தையும், மக்களின் ஓசான்னா என்கிற ஆர்ப்பரிப்பு, ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்கிற விண்ணப்பத்தையும், இயேசுவின் பாடுகளை வாசித்து தியானித்தல், இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்நாளின் வழிபாடு மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு வழிபாடு என்பதனை வெளிப்படுத்துகிறது. எனவே குருத்து ஞாயிறு ஒரு விழாவாக மட்டுமல்ல, ஒரு ஆழமான ஆன்மீக அழைப்பாகவும் அமைந்திருக்கின்றது. இத்தகைய சிறப்புமிக்க நாளின் முக்கியத்துவத்தை விளக்கும் சில செய்திகளை இங்கே நாம் சிந்திப்போம். முதலாவது செய்தி, தாழ்மையின் மகிமை, the glory of humility. இயேசு எருசலேமிற்குள் நுழைகின்ற பொழுது உலகின் அரசர்களைப் போன்று குதிரையில் சவாரி செய்து வரவில்லை. மாறாக கழுதை குட்டியின் மீது அமர்ந்து வருகின்றார். இது உலக அரசர்களின் போல் அல்ல, அதிகாரத்துடன் அல்ல, சமாதானத்தின் அரசராக இயேசு வந்தார் என்பதனை எடுத்து காட்டுகிறது. உலகத்தின் பார்வையில் சக்தி மற்றும் பெருமை என்னவென்பதை மாற்றி அமைக்கும் ஒரு அடையாளம் இந்த கழுதையின் மீதான இயேசுவின் சவாரி. இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான மகிமை தாழ்ச்சியில் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலும் அகந்தையை விட்டு பணிவுடன் நடக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கிறது. புனித ஜான் கிறிசோஸ்தம் அவர்கள் இப்பயணத்தை குறித்து கூறுகிற பொழுது, இயேசு கழுதையில் வந்தது மனிதர்களின் பெருமையை உடைக்கவும் பணிவை கற்றுக் கொடுக்கவுமே என்கிறார். இதன் உண்மையான பொருள், உண்மையான மகிமை பணிவில் உள்ளது என்பதே. அன்னை தெரேசா அவர்கள், Jesus comes to us in humility. We must receive him with love. ஆண்டவரை அன்பில் நாம் வரவேற்க வேண்டும் என்று அற்புதமாக எடுத்து இயம்புகிறார். எனவே பணிவு முக்கியம், பெருமை அல்ல. தாழ்மைதான் உண்மையான மகிமை. நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். தாழ்ச்சி என்பது பலவீனம் அல்ல, அது இறைவனுக்கு நெருக்கமான வாழ்க்கையின் அடையாளம். இரண்டாவதாக, உண்மையான வரவேற்பு, ட்ரூ அக்செப்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். எருசலேம் மக்கள் இயேசுவை ஆரவாரமாக வரவேற்றனர். எருசலேம் மக்கள் தங்கள் கரங்களில் குருத்தோலைகளை ஏந்தி இயேசுவை வரவேற்ற இந்த நிகழ்வை குறித்து சொல்லுகிற பொழுது தூய அம்ப்ரோஸ் பின்வருமாறு உரைக்கின்றார். குருத்தோலைகள் என்பது வெற்றியின் அடையாளம். கிறிஸ்துவின் வெற்றி பாவத்தின் மேல் என்கிறார். எனவே இயேசுவின் வெற்றி ஆன்மீக வெற்றி. புனித பிரான்சிஸ் அசிசியார்
இந்நிகழ்வை குறித்து சொல்லுகிற பொழுது, நாம் கிறிஸ்துவை வரவேற்கிறோம் என்றால் அவரது வழியையும் ஏற்க வேண்டும், அதாவது நம் வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும் என்கிறார். அதாவது நாம் இயேசுவை நம் வாழ்க்கையில் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது தேவைக்கு ஏற்ப மட்டுமே அவரை நாடுகிறோமா என்கிற கேள்விக்கு நாம் பதில் மொழி கூற வேண்டும். குருத்து ஞாயிறு நமக்கு இயேசுவை முழு மனதுடன் நிலையான விசுவாசத்துடன் வரவேற்க அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவதாக, அமைதியின் அரசர், கிங் ஆஃப் பீஸ். இயேசு போருக்கு செல்லும் அரசராக அல்ல, சமாதானத்தின் அரசராக வந்தார். அவர் கொண்டு வந்த செய்தி அன்பும் மன்னிப்பும் சமாதானமும் ஆகும். இன்றைய உலகில் சண்டைகள், பிரிவுகள், வெறுப்பு அதிகரித்து வரும் நிலையில் நாம் சமாதானத்தின் கருவியாக இருக்க வேண்டும் என்று இந்நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் குடும்பம், சமூகத்தில் சமாதானத்தை விதைப்பது நம் கடமையாகும். அடுத்ததாக, தியாகத்தின் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ். குருத்து ஞாயிறு இயேசுவின் துன்ப பாதையின் தொடக்கமாகும். இது அவருடைய சிலுவை மரணத்திற்கான பயணத்தின் ஆரம்பம். இது நமக்கு ஒரு நினைவூட்டல். உண்மையான அன்பு தியாகத்தை தேடுகிறது. தியாகம் இல்லாமல் மீட்பு இல்லை. கிறிஸ்துவின் பாதை தியாகத்தின் பாதை. நாம் பிறருக்காக எதை தியாகம் செய்கிறோம்? நம் நேரம், அன்பு, உதவி, இவையெல்லாம் இறைவனுக்கான நம் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். நிறைவாக, விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். எருசலேம் மக்கள் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லை. காரணம், தொடக்கத்தில் ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் வாழ்க என்று குரல் எழுப்பி வாழ்த்தி வரவேற்றார்கள். சில நாட்களிலேயே இவனை சிலுவையில் அறையும் என்று மறுதலித்து பேசினார்கள். இது மனித மனத்தின் மாறுபாட்டை காட்டுகிறது. இங்கே நாம் கற்க வேண்டிய சில முக்கியமான படிப்பினைகள் உண்டு. முதலாவது, வெளிப்படையான விசுவாசம் மட்டும் போதாது. ஓசானா என்று சொன்னவர்கள் பின்னர் மாற்றமடைந்தனர். நம் விசுவாசம் நிலைத்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மக்கள் புகழ்ச்சி தற்காலிகமானது, கடவுளின் மகிமை நிரந்தரமானது. நாம் ஆரம்பத்தில் உற்சாகமாக இருப்பது போதாது, இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நாம் இறைவனை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, குருத்து ஞாயிறு நமக்கு வெறும் ஒரு திருநாளாக இல்லை, அது ஒரு ஆன்மீக பயணத்தின் ஆரம்பம். இது நம் இதயங்களை திறந்து இயேசுவை நம் வாழ்க்கையின் அரசராக ஏற்கும் நாளாக இருக்க வேண்டும். நாம் குருத்தோலைகளை அசைத்து ஓசானா என்று கூறுவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலேயே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைய உலகில் குருத்து ஞாயிறு நமக்கு விடுக்கிற சவால்கள் இவை. நம் அகந்தையை நம்மால் விட்டுவிட முடிகிறதா? கடவுளை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோமா? தியாக வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஏனெனில் குருத்து ஞாயிறு என்பது நம் விசுவாசத்தின் ஆழத்தை சோதிக்கும் நாள். இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள் நுழைந்தது போல அவர் நம் இதயத்திற்குள் நுழைய விரும்புகிறார். இந்த புனிதமான நாளில் தாழ்ச்சியுடன் வாழ்வோம். இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொள்வோம். சமாதானத்தை பரப்புவோம். தியாக வாழ்க்கையை நடத்துவோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறில் நம் கரங்களில் குருத்தோலைகளை மட்டுமல்ல, இதயத்தில் உண்மையான விசுவாசத்தையும் ஏந்தி ஓசான்னா என்று முழங்குவோம். நன்றி.